வழக்கம் போல் மாடியில் முல்லைப்பூ பறிக்க வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் பிங்க் என்னடா பளிச்சு நடிக்குதுன்னு பார்த்தோம்னா ரோஸு தான். எத்தனை பூத்துருக்குன்னு பாருங்கள். மேலேயும் இல்லை கீழேயும் இல்லாமல் நடுத்தரமாக நிற்கிறப்பல சரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு பூ பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எனக்கு தோணுது என்னென்னா, இந்த ரோஸ் வந்து நிறைய முள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிறவங்க கூட யாருமே கை வைக்கிறது கிடையாது. ஆனால் மீதி இருக்கிற எல்லா ரோஸ் செடி கீழே 7 days இருக்குது, முல்லைப்பூ இருக்குது, எல்லாத்தையுமே வந்து பிச்சு ஒரு வழி பார்த்தவங்க இந்த ரோஸை மட்டும் விட்டு வச்சிட்டாங்க. அதனால தான் அது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. நம்மளுமே வந்து மற்றவங்க கிட்ட ஹார்ஷாக கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிறதுல தப்பே இல்லைங்க. நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. இன்னொன்று, நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எவ்வளோ நேர்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வளரவும் செய்யலாம். மற்றவங்களை பார்த்து பயப்படவும் தேவையில்ல. மற்றவங்க உங்ககிட்ட வந்தாலும் ஏதாவது செய்வாங்க சொல்லுவாங்க அப்படின்ற எதுக்குமே பயப்பட தேவையில்ல. ஸோ கீழேருந்து 5 ரோஸ் பறிச்சுட்டு வந்தோம். அதில் வந்து ஒரு சாப்பிட்றதுக்காக எடுத்துட்டாங்க. அண்ட் பை த வே, இந்த முறை பூத்திருக்க முல்லைப்பூ வந்து 1.5 இன்ச்சு